காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். முடிந்தது அப்படின்ற அந்த வசனம் ஆறாவது வார்த்தைங்க, இயேசு சிலுவையினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நான் தியானிக்க இருக்கும் போது என்னுடைய சின்ன வயசுல அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. நம்ம எல்லாரும் அந்த குட் ஃப்ரைடேல நம்ம சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவோம். மற்ற சர்வீஸ் கம்பேர் பண்ணும்போது குட் ஃப்ரைடேல ஒரு பெரிய மெசேஜா இருக்கும் இல்லைங்களா? 3 மணி நேரத்துக்கு மெசேஜ் இருக்கும். சின்ன வயசுல தெரியாத போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா முடிந்தது அப்படின்ற வார்த்தை. ஏன்னு யாருக்காவது தெரியுமா? சீக்கிரமா முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடும். தூர தேசத்துல இருந்து வர நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த நீருக்கு சமானம்ன்ற மாதிரி அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சீக்கிரமா முடிஞ்சிடும், வீட்டுக்கு போறோம்னு. அதுக்கப்புறமா தான் சிலுவை பற்றினதான அந்த உண்மையான அன்பை, இயேசுப்பாவுடைய உண்மையான அன்பை புரிந்து அதுக்கப்புறமா நான் தியானிக்கிற ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல நம்ம இந்த வெயில் காலத்துல நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நான் அன்னைக்கு யோசிச்சேன். ஆனா இதே மாதிரி ஒரு மத்தியான வேளையில ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்று கல்வாரியில சிலுவையில ஆணியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் அவருடைய அந்த தொங்கிக் கொண்டு இருக்கிறத அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பாவுக்கு முன்பாக அவர் நமக்காக செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸ்க்கு முன்பாக இதெல்லாம் குப்பையாக இருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். இப்ப நம்ம வசனத்துக்கு வரலாம். முடிந்தது, 6வது வார்த்தை, இயேசு மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. அவர் சொன்ன 7 வார்த்தையிலும் மிகவும் சுருக்கமான வார்த்தை தான் முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தை. முடிந்தது அப்படிங்கிறது ஏசப்பா சாதாரணமா சொன்னாலுமே கூட அதற்குள்ளாக அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறதா இருக்குது. ஒரு ஆழமான வார்த்தையா இருக்கு. முடிந்தது அப்படின்ற அந்த ஒரே வார்த்தை நம்ம அதை கேஷுவலா எடுத்துட்டா நமக்கு அது தெரியாது. அதற்குள்ள பல்வேறு பொருட்களை இயேசு கிறிஸ்து அடக்கி வைத்து முடிந்தது என்று சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஏசப்பாவை நம்ம இப்ப யோசிக்கலாம், கண் முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். இதே போல ஒரு சமயத்துல இயேசு ஒன்று கல்வாரியில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய நினைவுல கொண்டு வந்துக்கலாம். அண்ணா காய்பா நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சதுசேயர், பரிசேயர் அவர்கள் எல்லாம் இயேசுவை கொலை செய்யும்படியாக ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய திட்டம் எல்லாம் இந்த நாள்ல நிறைவேறி கொண்டிருக்கிறது இல்லையா? இயேசுவோட அந்த பாடு இயேசு கடந்து வந்துட்டு இருக்காரு, சாட்டை அடி வாங்கினாரு, முள்முடி சூட்டப்பட்டு இப்போ சிலுவையில் அறைந்து கடைசி மணித்துளிகள்ல இயேசு நின்று கொண்டிருக்கிறத அவங்க எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? சிலுவைக்கு முன்பதாக யூத மக்கள், இயேசுக்கு புறம்பா இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இவருடைய வாழ்க்கை, இயேசுனுடைய வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான், இனிமே அவரை பத்தி சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னையோட முடிந்தது அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு எதிராக இருக்கிறவங்க முடிந்தது என்று சொல்றதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்கு. ஆனா அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடு அனுபவித்து அந்த சிலுவையில நின்று முடிந்தது என்று சொல்றது நமக்கு இப்ப பாக்குறோம், பைபிளை நம்ம வாசிக்கிறோம். முடிந்தது என்ற வார்த்தை ஒரு பரிதாபமா இயேசு என்னால இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற வார்த்தை கிடையாது. அது ஒரு வெற்றியின் முழக்கமா எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் முடிந்தது என்று சொல்றது நம்ம பாக்குறோம். பிதா மனுஷனை படைச்ச நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் எல்லாவற்றிலையும் எல்லா ஆசீர்வாதமும் பெற்று இந்த உலகத்துல சந்தோஷமா அவங்க வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பிதாவானவர் மனுஷனை படைக்கிறார். ஆனா நம்ம கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் மரிப்பதற்காக பிறந்தவர். மற்ற மக்கள், மற்ற மனுஷர்கள் எல்லாம் வாழ்வதற்காக பிறந்தவர்கள். ஆனா நம்மளுடைய கிறிஸ்து இயேசு மாத்திரம் மரிப்பதற்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய மரணம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் மூலியமா அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சோ அதனால மனுஷர்கள் எல்லாரும் வாழ்வதற்காக பிறந்தவர்கள். கிறிஸ்து மாத்திரமே உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக மரித்து இரட்சகராக மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்.
இத்தனை பேர் என்ன மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. 2017-18 போல டெத் ப்ரிடிக்ஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பிறந்த தேதி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, நம்ம எப்போ இறப்போம் அப்படின்றது ரொம்ப கியூரியஸா நான் என்ன பண்ணிட்டேன், நான் எப்போ சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணி என்னோட பேரு அதெல்லாம் போட்டு நான் எப்போ சாவேன்னு சொல்லி பார்த்தேன். நான் எதிர்பார்த்தேன், சரி பைபிள் பிரகாரம் 70 வயசு, பலத்தின் மிகுதினால் 80 வயசு, ஒரு 75 வரைக்கும் நான் இருப்பேன்ற மாதிரி நான் ஒரு அசம்ஷன்ல நான் அதை ரிசல்ட் பார்த்தா 2021 அது ரிசல்ட் கொடுக்குது, நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் நார்மலான டெத் இல்ல, வேற மோசமான ஒரு டெத் அந்த ரிசல்ட் வந்துச்சு. அதை பார்த்தது நான் 2017. சோ இன்னும் 3 வருஷம் தானா அப்படின்றது, அது ஒரு பக்கம் அது உண்மை இல்ல, ஆனாலுமே என் மனசுக்குள்ள என்னடா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு யோசனை அப்படி இருக்கு. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அவருடைய ஒரே குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு மரிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவருடைய பாடு மரணம் இப்படி எல்லாம் இருக்கும். மத்தேயு 1:21 எழுதியிருக்கிறது போல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்னா முதலாவது அங்க ரத்தம் சிந்துதல் இருக்கணும். ரத்தம் சிந்துதல் மூலியமா தான் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். எபிரேயர் 9:22 நம்ம வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சகராக இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் சிறு வயது முதலேவே அவருடைய மரண பாதையில அவர் சென்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய பிறந்தது முதலாவே அவர் இந்த 33 வருஷம் அவருடைய ஊழியம் இருந்தது அப்படின்னா, அந்த 3 வருஷம் அவருடைய மரணத்தை அவர் பயணிக்கல. அவர் சின்ன வயசுல இருந்தே, அவர் பிறந்ததுல இருந்தேவே அவரை கொல்லும்படியான ஒரு செய்தி வந்திருக்கு. சோ அப்படின்னும் போது அவர் பிறந்ததுல இருந்தேவே அவருடைய மரண பாதை தொடங்குனதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக ஏசாயா 53 அதிகாரம் 3 நாம் வாசிக்கிறோம். பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிப்புமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய மூக்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். தேங்க்யூ. சோ நம்ம வாசிக்கிறோம், நம்ம தீர்க்க தரிசனமா மூலியமா எழுதியிருக்கிறது என்னன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தார். ஏசு கிறிஸ்து இதெல்லாம் வாசிச்சிருப்பார். நம்ம ஏசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்படுவார், மனுஷரால புறக்கணிக்கப்படுவார் அப்படின்றதெல்லாம் ஏசு கிறிஸ்து அறிந்தவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட மரணம் தான் நம்மளுக்கு சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் அறிந்தவரா இருக்கிறார். என்னை மரண தூணிலே போடுகிறீர், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போடுகிறார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தை ஏசு யாரை பார்த்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட வசனத்துல இல்ல. அதனால நம்ம 3 டைமென்ஷனா நம்ம அந்த முடிந்தது என்ற வார்த்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஏசு முடிந்தது என்று பிதாவை நோக்கி சொல்லுகிறார். யோவான் 17 அதிகாரம் 4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்றத நம்ம பாக்குறோம். சோ பிதாவின் இடத்துல இருந்து ஏசு என்ன சொல்றாரு, முடிந்தது அப்படின்ற அந்த வார்த்தைய அந்த டைமென்ஷன்ல அந்த ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏசு கிறிஸ்து எதை செய்து முடித்தார் அந்த கல்வாரியில அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து இந்த கல்வாரி வரைக்கும் தேவனை பிதாவை மகிமைப்படுத்த முடித்தார். இந்த உலகத்துல நீங்க எனக்கு கொடுத்த நாட்கள்ல உண்மை நான் மகிமைப்படுத்திட்டேன், இனிமே உமக்குள்ள உம்முடைய வலது பாரசத்துல உம்முடைய சின்ன பிள்ளையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்றார். அதுக்கப்புறம் நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஏசு கிறிஸ்து பிதா அவருக்கு அசைன் பண்ண அந்த வேலையை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். யோவான் 4:34 நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, சித்தம் நிறைவேறி முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை என்ன ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சது. என்ன அப்படின்னா, நம்ம யோவான் 19 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஏசப்பா கடைசியில சொன்ன அந்த வார்த்தைகள்லாம், முதலாவது என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு அடுத்ததா வந்து அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்துன்னு சொல்லி வருது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்றதுக்கு அப்புறம் இயேசுக்கு என்ன தெரிஞ்சது? எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தாகமா இருக்கிறேன் என்று முதல்ல சொல்லி அதன் பின்பாக முடிந்தது என்று சொல்லுகிறது நம்ம பாக்குறோம். அவருடைய அவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் நேற்று இரவுல இருந்து அவர் பட்ட எல்லா பாடுகளின் நிமித்தமும் அவர் அந்த சிலுவையில கல்வாரியில தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட வேத வாக்கியம் நிறைவேறணும் அப்படின்ற அந்த வாஞ்சை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா முதலாவதாக அவர் முடிந்தது என்று சொல்லி அதன் பின்பாக தேவன் என்ன சொல்லியிருப்பாரு? தாகமா இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம வாசிக்கிறோம் யோவான் 19:22 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றாங்க. சோ பிதாவை நோக்கி இயேசு முடிந்தது என்று சொல்றதுக்கு காரணம், இந்த பூமியில உண்மை நான் மகிமைப்படுத்தி முடித்து விட்டேன். நீ எனக்கு கொடுத்த அந்த கிரியைகளை எல்லாம் நான் வந்து இந்த பூமியில நிறைவேற்றி முடித்துறேன். உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் 300க்கும் மேற்பட்ட இயேசுவை குறித்துதான் அந்த அந்த தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று அந்த கல்வாரியில இயேசு சொல்றார். அடுத்ததாக பிசாசானவனுக்கு இயேசு முடிந்தது என்று கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 2:15 வசனம். கொலோசியர் 2:15 வசனம். கொலோசியர் 2:15 வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சோ பிசாசானவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா, அவனுடைய துரைத்தனங்களுக்கு ஒரு முடிவு இயேசு கல்வாரியில கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களுக்கு இயேசு சிலுவையில ஒரு முடிவு கொடுக்கிறார். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல பிசாசானவனுடைய அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியில அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்கு பிசாசானவனுக்கு ஒரு முடிவை அவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 3:14-15 நம்ம பார்க்கும்போது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் மரண பயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் விடுதலை பண்ணவும் வந்து இயேசு கல்வாரியில பிசாசுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். முன்னாடி நம்ம பார்த்தோம் பிதாவுக்கு என்னென்னதெல்லாம் வந்து முடிச்சு வச்சாரு அப்படின்னு. இப்ப வந்து நம்ம பிசாசானவனுக்கு எதெல்லாம் வந்து தேவன் முடிவு கொடுத்தார்னா, துரைத்தனங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் மற்ற அதிகாரங்களுக்கும் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால அவர் ஒரு முற்றுப்புள்ளியை பிசாசானவனுக்கு வைக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது மனுஷனுக்கு எந்த ஒரு முடிவை வந்து இயேசு கொடுக்கிறார் அப்படின்னா, மத்தேயு 8:17 அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு எதுல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இயேசு கொடுக்கிறாரு அப்படின்னா, பலவீனங்களை குறித்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இயேசு சிலுவையில கொடுக்கிறார். பலவீனங்கள் குறித்து ஒரு ஃபுல் ஸ்டாப், நோய்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஏசப்பா கொடுக்கிறாரு. மெய்யாகவே ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். பலவீனத்திற்கு ஒரு முடிவு கல்வாரியில நம்ம பார்க்கிறோம். நோய்களுக்கு ஒரு முடிவு இயேசு கிறிஸ்து கல்வாரியில கொடுக்கிறார். பாடுகளுக்கான ஒரு முடிவு, மனுஷனுடைய பாடுகளுக்கான ஒரு முடிவு வந்து இயேசு கிறிஸ்து கல்வாரியில கொடுக்கிறார். நம்மளுடைய துக்கங்களுக்கான ஒரு முடிவு வந்து இயேசு கிறிஸ்து கல்வாரியில கொடுக்கிறார். இப்படி அவர் நமக்கு தான் கல்வாரியில முடிவு கொடுத்துட்டாரே, நமக்கு பாடு இல்லையா, மரணம் இல்லையா, எந்த ஒரு துக்கமும் நம்ம இல்லையா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அது நம்மள நெருங்கி வரும்போது நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி நமக்கு அந்த அந்த விடுதலையை வந்து இலவசமாக வாங்கி கொடுக்கிறவரா இருக்கிறார். சோ இதுல வந்து தேவன் முடிவு கொடுக்கிறது நம்ம 3 டைமென்ஷன்ல பார்த்தோம். பிதாவுக்கு முடிவு, பிதாவுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாருன்னா, நான் உன்னை மகிமைப்படுத்தி முடிச்சேன்னு சொல்றாரு, நீ நியமித்த கிரியை முடிச்சேன்னு சொல்றாரு, உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சேன்னு சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேற்றி முடிச்சேன், பிசாசுக்கு துரைத்தனங்களை நிறைவேற்றி முடித்தேன், அதிகாரங்களை நிறைவேற்றி முடித்தேன், மனுஷனுக்கு பலவீனத்தின் முடிவு, நோய்களுக்கு முடிவு, பாடுகளுக்கு முடிவு, பிசாசின் தலையை நசுக்கி மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது,
ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்றார். ஏசப்பா உயிர்த்தெல் அவங்களுடைய சீஷர்களுக்கு வெளிப்படும் போது சொன்னது, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசப்பாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அதிகாரத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணணும், எல்லா மக்களுக்கும் நம்ம தேவனுடைய நாமத்தை சொல்லி அதன் மூலியமா நம்ம சுவிசேஷத்தை சொல்றதா நம்மளுடைய கடமையா இருக்குது. ஏசு சிலுவையில முடிவை கொடுத்து நமக்கு ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்திருக்காரு. இனிமே என்னுடைய வேலையெல்லாம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏசு இங்க இந்த இடத்துல கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஏசு முடிந்தது என்று கூறி மனுஷனின் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். ஏசு கல்வாரியில முடிந்தது என்று சொல்லி மனுஷனுடைய ஓட்டத்தை, இனிமே என்னோட ஓட்டத்தை நீ ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாரு. 2023ஆம் ஆண்டு மறுபடியும் இயேசு முடிந்தது என்று சொல்றார். அது என்ன அப்படின்னா, இனி நமக்கு காலம் இல்ல. இது நம்ம கிரேஸ் பீரியட்ல நம்ம இருக்கோம், கடைசி காலத்துல இருக்கோம். எப்ப வேணா கடவுளுடைய வருகை வரும். யூதராஜ சிங்கமா எழுந்தவர் எப்ப வேணா மறுபடியும் அவருடைய வருகை வரும். அந்த வருகைக்கு நம்ம தயாரா இருக்குமா என்பது நம்ம இந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? ஆமே, நானும் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் நம்ம தயார்படுத்திப்போம். இயேசு மறுபடியும் நம்மளை நோக்கி முடிந்தது என்று சொல்றார். நம்மளுடைய காலம் முடிந்தது, கடைசி காலம் ஆயிற்று. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தூரம் நீ ஓடுவ? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனிமே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்கறது எல்லாமே ஆத்தும ஆதாயம் செய்கிறது மாத்திரமே. எத்தனை ஆத்மாவை நம்ம இயேசுவின் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.